அபி வந்து எவ்வளோ வந்து உண்மை சொன்னாலும் வந்து ராகவ் வந்து நம்ப மறுக்கிறாரு. அபி வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலையை ராகவ வந்து பார்த்துட்டு அபி வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ராகவ் உண்மையை சொல்கிறாரு. இந்த மாதிரி உனக்கும் வந்து எங்கள் மாமாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது, அந்த விஷயம் எனக்கு தெரியுன்றாரு. அதுக்கே அபி கதறி துடிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ராகவ் நம்ப மறுக்கிறாரு. இந்த சூழ்நிலை இப்படியே போயிட்டுருக்கு. தொடர்ந்து வந்து முரளி என்ன பண்ணுறாரு, சதி பண்ணிகிட்டே இருக்காரு. எப்படியாவது இவங்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலை போயிட்டுருக்கும்போது திடீர்னு ராகவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அதனால் வந்து ராகவால் வந்து தொடர்ந்து வந்து பேச முடியல. அவருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அவரால் பேச முடியாமல் போயிடுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அவரால் வீட்லேயே யார்கிட்டயும் போய் பேச முடியல. வெறும் காற்று தான் வருது. அவர் பேசினாவே அவரோட ஆக்ஷனும் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த சூழலில் அபி வந்து அவரை நல்லபடி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே வந்து அவர் சொல்கிறதுக்கு எல்லாமே வந்து அவங்களே வந்து அவர் சொன்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு வந்து அழகாக சொல்கிறாங்க. அவரே சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து ஆச்சரியப்படுறாரு ராகவ். நம்மளை எப்படி இவ்வளோ வந்து உன்னிப்பாக இவ கவனிச்சிருக்கா, இந்த அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்மளோட உறவில் வந்து நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து உன்னை என்ன பண்ணுறாரு, எல்லாக்கிட்டையுமே வந்து ராகு வந்து எனக்கு போதும் சாப்பாடு அப்படின்னும் போது அப்படி வந்து சாப்பாடு போதும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு அணுவும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பிரதிபலிக்கிறாங்க வந்து நம்ம அப்படி அதெல்லாம் பார்த்து ராகு இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அடுத்து வந்து சரி ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் எப்படி ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. உடனே வந்து இல்லை போய் தான் ஆகணும், முக்கியமான வந்து ரொம்ப முக்கியமான மீட்டிங் இதில் நான் போனேன்னா பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்றாங்க. சரிடா உன்னால் பேசவே முடியாது, அந்த மீட்டிங்கில் நீ என்னதான் பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாரும் கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராகவ் வந்து முடிக்கிறாரு. அந்த டைமில் ஆகாஷ் வந்து அப்படி தான் சூப்பராக உன்னை புரிஞ்சுக்கின்னு அழகாக பேசுகிறாங்களே, மீட்டிங்கில் அவங்களே பேசி முடிக்கட்டும், நீ கூட்டின்னு போடா, அதுதான் ரொம்ப நல்லது, நம்ம அப்படியும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஏன்டா நீ என்னடா பண்ணுற, நீயும் பண்ணலாம்ல, ஏதாவது சொல்லலாம்ல அவர் சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அபிக்காவது ஓரளவு புரியுது, அதனால தான் அபியை கூட்டின்னு போகலான்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே அப்படியே சுந்தரி பார்த்து முறைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து செம்ம கடுப்பாரார் முரளி. என்னது அபியும் ராகவும் இந்தளவு க்ளோஸ் ஆகிட்டாங்களா, வந்து அபி வந்து ராகவ் என்ன பண்ணாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறா, என்னது இது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து யோசிச்சுட்டே இருக்கார் ராகவ். என்ன ராகவ் யோசிச்சுட்டு இருக்க, நம்ம அவையை கூட்டிகிட்டு போகலாமா வேணாமா சொல்கிறாரு. அதான் ராகவுக்கு விருப்பம் இல்லை போட்டுருக்குது, விட்டுருங்க, எதுக்கு சும்மா கம்பல் பண்ணுறீங்க, ராகவும் வந்து ஆகாஷ் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. இல்லை நான் அபியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சைகை மூலமாக காட்டுறாரு. அதை பார்த்து அபியும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே டென்ஷன் ஆகிறாரு முரளி. எனது அபியை கூட்டிகிட்டு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சமயம் அப்படியே பார்த்து எரிச்சலாக வராரு. உடனே அபி சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. நீ ஏன் அப்படி தேங்க்ஸ் சொல்கிற, உண்மையிலே ராகவ் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வயிறு எரியுது. சே அபி போகிறாளா, எப்படியாவது வந்து ராகவுக்கு வந்து குடைச்சிட்டு கொடுக்கலாம், அவனுக்கு எப்படியாவது வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கிடைக்க விடாமல் பண்ணலான்னு நினச்சேனே, இந்த மாதிரி அபி கூட போகிறாளே, அபி ஏதாவது பண்ணுவாளா, எப்படியாவது வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்துருவாளா, அதெல்லாம் அவளால் முடியாது, நான் பக்காவாக பிளான் பண்ணியிருக்கேன், எப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைக்காது ராகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து பார்த்து அப்படியே டென்ஷனாக வராரு. நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து யோசிச்சுட்ருக்காரு. என்ன முரளி, என்ன யோசிச்சுட்ருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க சுந்தரி. ஒன்றும் இல்லை, இந்த ராகுவும் அபியும் ரொம்ப ஓவராக வந்து பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு எனக்கும் அப்படி தான் தோணுது. இவங்க 2 பேரும் இப்போல்லாம் ரொம்ப ஒத்துமையாக பேசுகிறாங்க, அதெல்லாம் பார்க்க வயிறு எரியுது அப்படின்னோடனே உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்படி சுந்தரி சொல்கிறாங்க. எனக்கும் தான் செம்ம டென்ஷனாக இருக்குது அத்தை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், கூடி சீக்கிரம் இருக்குது இவங்க 2 பேருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து அபி வந்து கூடவே வராங்க, ராகவ் கூடவே. எல்லாருக்கிட்டையுமே வந்து குட் மார்னிங்கும் அபியும் சொல்கிறாங்க. குட் மார்னிங்னு சொல்லிட்டு அதை பார்த்து ராகவ் வந்து உடனே வந்து யோசிக்கிறாரு. போதும் அப்படின்றாரு. பரவாயில்லைங்க, எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுங்கள், ஒருத்தருக்கு மட்டும் ஒருத்தர் சொல்லிட்டு விடாமல் கூடாது அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து ராகவ் வந்து ஐயோ இவகிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே சிரிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து ஆகாஷ் சிரிப்பு தாங்கவே முடியல. போதும்டா வாடா உள்ள, நீ தானே வந்து இவ்வளோ கூட்டின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே வாங்க அப்படி போகலாம், உள்ளே போகலாம் வாங்க இப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க 2 பேரும். இது முடியுது.